வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இருவினை சொற்களின் பொருள் வேறுபாடு அறிதல். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம பயிற்சி வினாத்தாள் பார்க்கலாம். இதில் என்ன இருவினை சொற்கள் அப்படின்னா, இப்போ குவிந்து குவித்து ரெண்டு இருக்குது இல்லையா, இது எப்படி வரும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இப்போ குவிந்து குவித்து ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க? ஆற்றில் அடித்து வந்த மணல் குவிந்தது, வாங்கிய மணலை வீட்டிற்கு முன்பு குவித்து வைத்தோம். ஸோ ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சேர்ந்து சேர்த்து. சேர்ந்துன்னா என்னது? கையில் காசு சேர்ந்தது, சேர்ந்த காசுகளை சிறு சேமிப்பில் சேர்த்து வைத்தோம். இதுதான் ஆன்சர். அடுத்து பணிந்து பணித்து. பணிந்துன்னா என்ன சொல்கிறாங்க? ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்து நடந்தனர். விடுமுறையில் என்னென்ன பாடங்களை படித்து வருமாறு பணித்திருக்கிறார். ஸோ ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பொருந்து பொறுத்து. விடை என்ன சொல்கிறாங்க? பின்வரும் சொற்களை பின் குறித்த பிற சொற்களோடு பொருந்துமாறு பொருத்தி காட்டுக. ஸோ இது ரெண்டுமே ஒரே இதிலே வருது. அதாவது ஏதாவது ஒரு சொற்களை கொடுத்து பின் குறித்த பிற சொற்களோடு பொருந்துமாறு பொருத்தி காட்டுக. இதுதான் பொருந்து பொறுத்து. அடுத்து மாறு மாற்று. என்ன சொல்லியிருக்காங்க? மாறுனா பிறருடைய தீய வழியிலிருந்து நீ மாறு, அவர்களை உன் வழிக்கு மாற்று. அடுத்து விரிந்து விரித்தது. விடை என்ன சொல்லியிருக்காங்க? மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. அடுத்த கொஸ்டின் கரை கரை. விடை கரை. ஆற்றின் ஓரம் ஆற்றங்கரையில் தென்னை மரங்கள் செழித்து வளர்ந்தன. ஆற்றங்கரைனா ஆற்றங்கரையில் அந்த மீனிங். கரைனா என்னது? படிவது. அதாவது இப்போ சட்டையில் கரை படிதுன்னு சொல்கிறோம்ல, அந்த ரை தான் இது. ஸோ சட்டையில் கரை படிந்துள்ளது. ஆன்சர் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் குளவி குழவி. குளவி பூச்சி வகைகளுள் ஒன்று. குளவி வாசல் நிலைப்படையில் குளவி கூடு கட்டி இருக்கிறது. ஸோ அந்த குளவின்றது அது வந்து கூடு கட்டும், அது வந்து ஒரு பூச்சி தான், அது வலிக்கும் அது கடிச்சிச்சுன்னா, அந்த மாதிரி. அடுத்து குழவி குழந்தை. குழவி அப்படின்னா குழந்தை. குழவி மருங்கினும் கிழவதாகும். இது வந்து பிள்ளை தமிழில் வர ஒரு வரியை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ குழவி அப்படின்னா குழந்தை, இந்தலாம் வந்துச்சுன்னா அது வந்து பூச்சி வகைகளுள் ஒன்று. அடுத்து வாழை வாழை. விடை வந்து என்ன சொல்லியிருக்காங்க? வாழை மீன்களில் ஒரு வகை. நீர்நிலைகளில் வாழை மீன் துள்ளி குதித்தது. வாழைனா வாழை மரம். திருமண பந்தத்தில் வாழை மரங்கள் கட்டினர். அடுத்து பறவை பறவை. இதுவுமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுவே இருவினை. இந்த சொற்கள் வந்து எப்படி வேறு வேறு இடங்களில் மீன் அதாவது அர்த்தம் கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து பறவை. இந்த ரா வந்துச்சுன்னா பரந்துள்ள கடல். மதுரைக்கு பக்கத்தில் உள்ள சிற்றூர் பறவை. அந்த ஊர் பேர் பறவை. இந்த ரை என்ன பண்ணும்? இது வந்து கடல் கூட சொல்லுவாங்க இந்த ரையை. இந்த ரா சின்ன ரா வந்து பறவைனா கடல். அது ஊர் பேராகவும் வச்சுருக்காங்க. அதாவது மதுரைக்கு பக்கத்தில் உள்ள சிற்றூர் பறவை. இந்த ரை என்ன பண்ணுது? பறப்பவை. காலை பொழுதில் பறவைகள் பாடும் ஆர் பறக்கும், அப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து மறை மறை. சின்ன ரை வந்தால் என்னது? மான் தாமரை. தாமரை நீர்நிலைகளில் மலரும். இந்த ரை வந்து வேதம். வேத பாடசாலையில் நான்மறை ஓதப்பட்டன. ஓகே. அடுத்து பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. இணை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அது கரெக்ட் எதுவோ அதை எடுக்கணும். அறம் ஓர் ஆயுதம், இரத்தல் பிச்சை எடுத்தல், இரத்தல் சாதல், உரை பை. இங்கே ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க? அறம் ஓர் ஆயுதம். அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு. உரை சொல், அறை தர்மம், இறை ஆகாரம், கரி யானை. ஆன்சர் வந்து உரை சொல். ஃபஸ்ட்டு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சரியான இணையை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அரை பாதி, இறை
ஆகாரம் கறி யானை இரத்தல் சாதல். இதில் வந்து சரியான இணை வந்து அரைனா பாதி, அரையாக கொடு பாதியாக கொடுன்னு சொல்கிறோம்ல அந்த மீனை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.